எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, ஒரு குட்டி கதையை பத்தி தான் பேச போறோம். என்ன கதைன்னு கேட்டா, ஒரு தாய் பூனைக்கும், அந்த தாய் பூனை பெற்ற ஒரு மகன் குட்டி பூனைக்கும் உள்ள ஒரு சிறுகதை இது. என்னன்னா, ஒரு தாய் பூனை இருக்கு. அந்த தாய் பூனை பெற்றெடுத்த ஒரு மகன் பூனை, குட்டி பூனை ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த தாய் பூனையும், குட்டி பூனையும் ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பாறை குகைக்கு அடியில மத்த காட்டு மிருகங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு இடமா பார்த்து அந்த குகையில அந்த தாய் பூனையும் குட்டி பூனையும் இருக்கிறாங்க. ரொம்ப நாளா அங்கதான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணும்னா, அந்த தாய் பூனை வந்து காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மகன் பூனைக்கு, தன்னுடைய மகன் குட்டி பூனைக்கு உணவு கொண்டுட்டு வரும். தினமும் வந்து தாய் பூனை வந்து காட்டுக்குள்ள போயிட்டு தன்னுடைய மகன் குட்டி பூனைக்கு உணவு கொண்டுட்டு வரும். அப்போ உணவு கொண்டுட்டு போகும்போது, அந்த தாய் பூனை காட்டுக்குள்ள போகும்போது குட்டி பூனைகிட்ட சொல்லிட்டு போகும், நீ எப்போதும் இந்த குகையை விட்டு வெளியே வரக்கூடாது. என்னுடைய குரல் வெளியே கேட்குற மாதிரி இருந்தாலும் நீ வெளியே வரக்கூடாது. நான் உள்ள வந்த மட்டுமே தான், என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ வெளியே வரத்தான் என் கூட வரணும். என்னோட குரல் வெளியே கேட்குதுன்னு சொல்லி கூட நீ வெளியே வரவே கூடாது, எப்போதும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும் எப்போதும். அதே போல வழக்கம் போல ஒரு நாள் சொல்லிட்டு அந்த குட்டி பூனைக்கு உணவு எடுத்து வர தாய் பூனை வெளியே கிளம்பிடுது. வெளியே போனோடனே அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வானம்லாம் இருட்டா இருக்கு. என்னன்னா மழைக்காலம் அது. மழை ரொம்ப அதிகமா பெய்யுற மாதிரி ஒரு வானநிலை இருக்குது. அப்போ அந்த தாய் பூனை, நீ எக்காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது, இங்கே குகைக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுது. அந்த குட்டி பூனையும், சரிம்மா நான் வெளியே வரமாட்டேன், வீட்டு உள்ளே தான் இருப்பேன், குகைக்குள்ளே தான் இருக்கிறேன், வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ தாய் பூனை உணவு கொண்டுட்டு வர காட்டுக்குள்ள போயிடுது. அப்போ அந்த குகைக்குள்ள தனியா இருக்கிற அந்த குட்டி பூனை யோசிக்குது. என்ன யோசிக்குதுன்னா, அம்மா தினமும் காட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு உணவு எடுத்துட்டு வராங்களே, அவங்க ஆனா இப்ப மழை வெயில் காத்து எது வந்தாலும் அவங்க அதை பொருட்படுத்தாம வெளியே போயிட்டு நமக்கு உணவு எடுத்துட்டு வராங்களே, அம்மாவால எப்படி இது முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த பூனைக்குள்ள எழுது. இன்னொரு ஒரு கேள்வியும் எழுது. என்ன கேள்வினா, அம்மா நமக்காக உணவு எடுத்துட்டு வராங்களே, அம்மாவுக்கு என் மேல இருக்கிற பாசம் அதிகமா, இல்லை எனக்கு அம்மா மேல இருக்கிற பாசம் அதிகமா, அதை வந்து தெரிஞ்சே ஆகணுமேனு ஒரு சந்தேகம் அந்த பூனைக்கு வருது. அந்த குட்டி பூனைக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்த உடனே, இப்ப எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, இப்ப இதை தெரிஞ்சுக்க என்ன வழி அப்படின்ட்டு யோசிக்குது. யோசிக்கும்போது அதுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, இல்லைன்னா இப்படி பண்ணி பார்ப்போம், யாருடைய பாசம் அதிகன்ட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை பண்ணலான்ட்டு என்ன பண்ணுதுன்னா, அம்மா இப்ப நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர வெளியே போயிருக்கிறாங்க. அம்மா வரதுக்குள்ள நம்ம வெளியே போயிட்டு அம்மாவுக்கும் நமக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ அம்மா வர்றதுக்குள்ள நம்ம உணவு எடுத்துட்டு வந்துட்டா நம்மளுடைய பாசம்தான் அதிகம் அம்மா மேல இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலான்ட்டு அந்த குட்டி பூனை அதுவா நினைச்சுக்குது. நினைச்சிட்டு என்ன பண்ணுது, சரி கிளம்பலாம், போயிட்டு உணவு எடுத்துட்டு வரலாம், அம்மா வர்றதுக்குள்ள உணவு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்துடலாம் நினைச்சிட்டு குட்டி பூனை கிளம்பிடுது. கிளம்பி காட்டுக்குள்ள போகுது. குட்டி பூனை அந்த குகையை விட்டு வெளியே வந்த உடனே பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ரொம்ப கனத்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. என்ன பூனை அப்போ குட்டி பூனை என்ன செய்யுது, என்ன இது மழை பெய்ய ஆரம்பிச்சு, எப்படி நம்ம போகிறது, நமக்கு வழி தெரியாதுன்னு நினைச்சிட்டு சரி பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பூனை காட்டுக்குள்ள கிளம்பிடுது உணவு எடுத்துட்டு வர. அப்போ போற வழியில சரியான மழை பெஞ்சிட்டே இருக்கு. அம்மா எப்படிதான் இதெல்லாம் தாங்கிட்டு தினமும் போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டே போகுது. அந்த குட்டி பூனை உள்ள போயிட்டே இருக்கு. காட்டுக்குள்ள போ ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. போக 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 வழி போயிட்டே இருக்க தவிர அந்த குட்டி பூனைக்கு உணவு எங்கேயுமே கிடைக்கல. அப்போ குட்டி பூனை யோசிக்குது, என்ன இது இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் போலயே, இன்னும் உணவே கிடைக்கல, நம்ம இப்போ எப்படி உணவு கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போகுது, அம்மா வேற வந்துருவாங்களே, அம்மா வர்றதுக்குள்ள நம்ம குகைக்குள்ள இருக்கணும் உணவு எடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு அந்த குட்டி பூனை நினைக்குது. அப்போ நினைச்சிட்டு இருக்கும்போது போயிட்டே இருக்கு, மழையும் வேற பெஞ்சிட்டே இருக்கு, எங்கேயுமே உணவு கிடைக்கல. போற வழியில என்ன ஆகுதுன்னா, உள்ள போக 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 அப்போ திடீர்னு அதிர்ச்சியா நின்று பாக்குது. என்ன பாக்குதுன்னா, குட்டி பூனை வந்து ஒரு பெரிய சிங்கத்தை பாக்குது. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே பயந்து போயிட்டு ஒரு செடி கடியில ஓரமா நின்று மறைஞ்சிக்குது. மறைஞ்சிட்டு பாக்குது, அந்த சிங்கம் வந்து போயிடுது. என்ன இது இவ்வளோ பெரிய சிங்கத்தை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரண்டு போய் பயத்துல இருக்கு. அடுத்து சரி போயிடுச்ச சிங்கம், இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலான்ட்டு கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு பெரிய தந்தங்களை கொண்ட ஒரு பெரிய காட்டு யானையை பார்க்குது. அந்த காட்டு யானையை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி இன்னும் அதிகமான பயம் வந்துடுச்சு அந்த குட்டி பூனைக்கு. என்ன இது இப்பதான் சிங்கத்தை பார்த்தோம், இப்போ உடனே இவ்வளவு பெரிய யானையை பார்க்குறோமே,
இன்னும் போக போக இன்னும் காட்டு மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும் போலயே, என்ன பண்றதுன்ட்டு பயத்திலே போகுது. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய புலி ஒண்ணு இருக்கு. அந்த புலிய பார்த்த உடனே மறுபடியும் ஒரு செடிக்கு அடியில ஓரமா ஒளிஞ்சுக்கிச்சு. ஒளிஞ்சிட்ட உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்குது. தாண்டி போகாம இதுக்கு மேல போனா உணவு கிடைக்காது போல. இன்னும் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் பார்க்குற மாரி வரும். நமக்கு எதாவது ஆயிடும். அம்மா வேற வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம அம்மா வரும்போது நம்ம வீட்ல இல்லன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடலாம். மறுபடியும் நம்மளுடைய குகைக்கே கிளம்பி போயிடலாம்னு நெனச்சுட்டு, பூனை திரும்ப கிளம்ப பாக்குது. மழை வேற ரொம்ப அடர்த்தி அதிகமாகுது. மழையோட அடர்த்தி அதிகமாயிட்டே இருக்கு. பூனை என்ன பண்ணுது, எந்த வழின்னு தெரியாம தடுமாறுது. நம்ம வந்த வழி எதுன்னு தெரியலையே. இந்த மழை வேற இப்ப வந்த பாதைய மறைச்சிருச்சு. எந்த பாதையில போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாரி குழம்பி நிக்குது. அந்த மழைத்துளியோட அடர்த்தி வேகமா அடிக்கும்போது அந்த பூனைக்கு வலிக்குது. உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த வலி தாங்க முடியலையே. நம்ம எங்கேயோ ஓரமா போய் நின்னுக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு ஓரமா போயிட்டு மரத்துக்கு அடியில நிக்குது. அது நின்னுடுச்சு மழையில. அந்த தன்னுடைய மகன் குட்டி பூனைக்கு உணவு எடுத்துட்டு வர போன அந்த தாய் பூனை உணவு எடுத்துட்டு தன்னுடைய குகைக்கு வருது. சந்தோஷமா வருது. நம்ம மகனுக்கு இன்னைக்கு உணவு கிடைச்சிடுச்சு. திருப்தியா நல்லா சாப்பிடுவான். அதுவும் அவனுக்கு புடிச்ச மாரி உணவு அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷத்துல குகைக்கு வருது அந்த தாய் பூனை. வந்த உடனே அங்கதான் ஒரு அதிர்ச்சி. கூப்பிட்டுட்டே வரும்போது உள்ள வந்து அந்த மகன் குட்டி பூனையை காணோம். ஒரு மாரி ரொம்ப பதட்டமாயி கத்த ஆரம்பிச்சிருச்சு. மகனே மகனேன்ட்டு ரொம்ப கத்தி அழ ஆரம்பிச்சிருச்சு. காணோமே எங்க போயிட்டான்? நம்மளுடைய மகன் எங்க போயிட்டான்ட்டு கத்த ஆரம்பிச்சது. உடனே குகையை விட்டு வெளியே வந்து பாக்குது. மழை வேற ரொம்ப பெய்யுது. இந்த மழையில எங்க போயிருப்பான்? என்ன ஆச்சோ? ஒருவேளை நம்ம மகனுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்துருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இன்னும் அழுக அதிகமாகுது பதட்டத்தோட. அந்த தாய் பூனை என்ன பண்றதுன்னு தெரியாம கத்துது, அலறுது. எந்த பக்கம் போய் தேடுறதுன்னு தெரியல அதுக்கு. மழை வேற அவ்வளவு மழை பெய்யுது. எந்த பக்கம் எந்த திசையை போயிட்டு நம்ம மகனை தேடுவான்? ஒருவேளை ஏதாவது காட்டு மிருகத்தால் நம்ம மகனுக்கு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அதை நினைச்ச உடனே இன்னும் அழுக அதிகமாகுது. அதிகமாயிட்டே இருக்கும்போது அழுதுட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அந்த வழியில ஒரு குரங்கு ஒண்ணு போகுது. அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு அழுகுறேன்னு கேட்கும்போது, இல்ல என் மகனை காணோம். அதான் எங்க போனா என்னன்னு தெரியல. நான் எப்படி போய் கண்டுபிடித்தானே அப்படின்ட்டு கேட்குது. உன்னுடைய மகனா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு வெள்ளையும் நிறம் சேர்ந்த மாதிரி ஒரு குட்டி பூனை ஒண்ணு இந்த பக்கம் போச்சு அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. உடனே அந்த குரங்கு சொன்ன பக்கத்தை நோக்கி அந்த தாய் பூனை வேகமா ஓடுது. மகனே மகனேன்னு கத்திட்டு வேகமா ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது, அப்போ அந்த குட்டி பூனை வந்து ஒரு புலியை பார்த்ததுல, அந்த புலி வந்து ரொம்ப பசியில் இருக்கு. பெரும் கடும் பசியில் இருக்கிற அந்த புலி இப்போ உணவு எதனா கிடைக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பசி மயக்கத்துல ஒரு மரத்துக்கடியிலே நின்னுடுது. நின்னுட்ட உடனே என்ன பண்ணுது, இந்த பூனை வந்து குட்டி பூனை வந்து சரி புலி போயிட்டா நம்ம கிளம்பி போலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா அந்த புலி வந்து போற மாதிரி தெரியல. அந்த மரத்துக்கடியிலே ஏதாவது உணவு கிடைக்குமா, ஏதாவது இறை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு காத்துட்டு இருக்கு. காத்துட்டு இருக்கும்போது என்னடா இது, இந்த குட்டி பூனை யோசிக்குது, என்ன இது நம்ம நேரம், அம்மா வேற வந்துட்டு இருப்பாங்களே, இப்ப நம்ம இல்லைன்னு சொல்லி அழுவாங்களே, கஷ்டப்படுவாங்களே, எப்படி இப்ப போறதுன்னு சொல்லிட்டு குழம்பி நிக்குது. அப்போ அந்த குட்டி பூனைக்கு அழுக வந்துருது. நம்ம அம்மா வேற நம்மளை தேடுவாங்களே, என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்க தேடுவாங்க, நம்மளை தேடி அலைவாங்களேன்னு சொல்லிட்டு அதை நினைச்ச உடனே அந்த குட்டி பூனைக்கு அழுக வந்துருது. அழுக வந்த உடனே என்ன ஆகுது, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திணறி தவிச்சு நிக்குது. அப்போ வந்து அந்த தாய் பூனை வந்து வந்துட்டே இருக்கு. சுத்தி ஒரு இடத்துல அந்த தாய் பூனை நின்னுடுது. ஒரு இடத்துல நின்று சுத்தி சுத்தி நாலா பக்கமும் பாக்குது, எந்த பக்கம் போயிருப்பான்ட்டு. அப்போ அந்த குட்டி பூனை தூரத்துல இருந்து கொஞ்சம் பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உறுத்து பாக்குது. அப்போ அந்த குட்டி பூனை ஆமா அது நம்ம அம்மா தான் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா அந்த புலி இருக்கிறத மறந்து தன்னுடைய அம்மா பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியில வேகமா கத்திட்டு ஓடுது. அம்மான்னு கத்திட்டு ஓடுது. அது கத்திட்டு வரத பார்த்து அந்த தாய் பூனையும் மகனேன்னு கத்திட்டு கிட்ட ஓடி 2 பேரும் நெருங்கி 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டே அந்த புலி என்ன நினைக்குது, அப்பாடா இன்னைக்கு நமக்கு உணவு கிடைச்சிருச்சு, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இன்னைக்கான இறை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த புலி வந்து இந்த தாய் பூனையும் குட்டி பூனையும் அடிச்சு சாப்பிட்றதுக்காக பார்க்குது. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது, தாய் பூனையும் குட்டி பூனையும் நெருங்கி வருது. அந்த புலி நெருங்கி வரும்போது அப்போ அந்த புலி வந்து என்ன பண்ணுது, அந்த தாய் பூனையை பார்த்து வேகமா பாய்ந்து வருது. இத பார்த்து அந்த குட்டி பூனை என்ன பண்ணுது, என்னுடைய அம்மாவை அடிக்க வரேன்னு கோவத்துல என்ன பண்ணுது, எகிரி
அந்த புலியுடைய கண்ணில் புறாண்டிடுது. அந்த குட்டி பொண்ணுடைய நகத்தை வச்சு அந்த புலியோட கண்ணில் புறாண்டிடுது. புறாண்டினோடனே அந்த புலிக்கு வந்து கண்ணு ரொம்ப வலி எடுத்துக்குது. வலி எடுத்த உடனே இன்னும் கோவம் அதிகமாகுது புலிக்கு. என் கண்ணையை காயப்படுத்தின, இப்போ உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம், அந்த புலியுடைய கோவம் ஒட்டு மொத்தமா அந்த குட்டி பூனை பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ அந்த தாய் பூனையை விட்டுட்டு அந்த புலி குட்டி பூனைய கொல்ல முயற்சிக்கும் போது அப்போ என்ன பண்ணுது, அந்த தாய் பூனை வந்து அந்த தாய் பூனை வந்து புலிகிட்ட கேட்குது, என் மகன் தெரியாம பண்ணிட்டான், என் மகனை மன்னிச்சிரு, அவனை விட்டுரு, அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் சின்ன பையன், வேணும்னா நீ என்னை வந்து உன்னுடைய இரையை ஆக்கிக்கோ, அவனை விட்டுரு, ஒன்றும் பண்ணாதுன்னு கேட்குது. ஆனா அந்த தாய் பூனை சொல்றத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அந்த புலி அந்த குட்டி பூனையை கொல்ல முயற்சிக்குது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த தாய் பூனை என்ன பண்ணுது, கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டு பாஞ்சு போயிட்டு அந்த புலியுடைய இன்னொரு கண்ணுல பூரிடுது. புலியோட இன்னொரு கண்ணுல பூறினோடனே அந்த 2 கண்ணும் இப்போ புலிக்கு வந்து காயமா இருக்கு. அதனால என்ன பண்ணுது, அந்த மழை வேற அடர்த்தியான மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. 2 கண்ணு வேற காயமாயிடுச்சு. இப்போ புலிக்கு வந்து பார்வை மங்கி போயிருக்கு. இப்போ என்ன பண்ணுது, அப்பவும் அந்த அரகுர பார்வையிலும் அந்த புலி வந்து அந்த குட்டி பூனையை கொல்றதுக்காக முயற்சி செய்யுது. அப்போ இந்த தாய் பூனை என்ன பண்ணுச்சு, என் மகனை அப்ப விடமாட்டியா நீ அப்படின்னு ஒரு பெரிய கோபம் பட்டு, ஒரு எரிமலை வெடிச்சா எப்படி இருக்கும் அது போல ஒரு பெரிய கோபம் வந்து அந்த கோபத்தோட தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் வேகத்தையும் சேர்த்து அந்த புலி முகத்துக்கு நேரா அந்த தாய் பூனை பாயும். அது பாயும் போது அந்த புலிக்கு என்ன தோணும்னா, தன்னை விட பெரிய புலி ஒண்ணு நம்மளை அடிக்க வருது, நம்மளை கொல்ல பாயுது அப்படின்ற மாதிரி அந்த பூனை பாயுது. அந்த புலிக்கு அந்த மாதிரி தெரியும் அந்த அரகுர பார்வையில. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த தாய் பூனை வேகமா பாஞ்சு அந்த பெரிய புலியை கடிச்சே கொன்னுடுது. புலி என்ன பண்ணுது, அப்படியே பூமியில சாஞ்சிருது. சாஞ்சிட்ட உடனே என்ன பண்ணுது, தாய் பூனை தன்னுடைய ஒட்டுமொத்த கோபமும் சாந்தமாக்கி தன்னுடைய மகன் குட்டி பூனையை கூட்டிட்டு குகைக்கு போகுது. போயிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பூனை வந்து அந்த தாய் பூனை முகத்தை பார்க்குது. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பூனை என்ன யோசிக்குது, தன்னை கொல்லணும்னு வந்த புலிய கடிச்சே கொன்ன அந்த தாய் முகத்துக்கும் இப்போ தன்னை குகைக்கு கூட்டிட்டு போற இந்த தாய் முகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம், எவ்வளோ பெரிய வேறுபாடு அப்படின்றது அந்த பூனைக்கு தெரியுது. அப்போ தனக்கு ஆபத்து நேர்னா ஒரு தாய் இந்த அளவுக்கும் போவாங்களா அப்படின்ற மாதிரி அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த குட்டி பூனையில. தாய் பூனை உடம்பெல்லாம் அந்த புலியை கொண்டு அந்த ரத்தம் படர்ந்துருக்கு. அப்போ அந்த தாய் பூனை குட்டி பூனையை குகைக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த மழையில அந்த தாய் பூனை மேல இருக்கிற ரத்தம்லாம் மழை துளியில கரைஞ்சி கீழே வருது. அந்த தாய் பூனை தன்னுடைய குட்டி பூனையை கூட்டிட்டு குகைக்கு போகுது. அப்போ அந்த குட்டி பூனைக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, நமக்குள்ள ஏற்பட்ட இந்த சந்தேகமே ரொம்ப தவறான, இந்த கேள்வியே ரொம்ப தவறு, எப்போதும் அம்மா பாசம்தான் பெருசு, அதுக்கப்புறம் தான் அந்த மகன் பாசம்ட்டு அந்த குட்டி பூனை புரிஞ்சுக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த குட்டி பூனைய மாதிரி கேள்வி வந்திருக்கு உங்களுக்குள்ள? நம்மளுடைய பாசம் பெருசா இருக்குமா, இல்லை அம்மாவுடைய பாசம் பெருசா இருக்குமான்னு எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க.